சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா படமாக இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம். இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குது. மெசேஜ்னு ஒன்று நீங்கள் யாரும் இதாக வேண்டியதில்லை. ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம். மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருப்பாருங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ளது இன்றைக்கே சொல்கிறேன். ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர். நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒளிப்பதிவுக்கு சுகுமார் நீ 100க்கு 100 எங்க இருக்கிற அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நடிப்புக்கு 100க்கு 100 அறிவிக்கப்பட்டது தேசிய விருது. இயக்குனருக்கு ஒரு 4-5 விருது அறிவிக்கப்பட்டது. விஷால் சந்திரசேகரனா உங்களுக்கு தெரியும், வினாடி நேரம் கூட இல்லாமல் பிரமாதம். அவருக்கு வீணையாக பிறக்க வேண்டிய விஷால் சந்திரசேகரன் பிறந்துட்டான். அவள் அந்த பாட்டை கேட்டால் தெரியும். இதில் எல்லாருக்குமே தேசிய விருது. சத்தியமாக தமிழ் கவிஞன் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொன்னால் பழிக்கும், நிச்சயமாக நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னு. இந்த பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிதுன்னு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு, வேணாம் சொல்லலை, நான் சொல்லலை. நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட்.